மகிமை எல்லாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆத்தும நேசரா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு சோதரம். நாம் எல்லோரும் எழும்பி நின்று பாடல் புஸ்தகத்திலே 86வது பாடல் 86வது பாடல் சோத்தரிப்பேன் சோத்தரிப்பேன் இயேசு தேவனே என்ற பாடலை மகிழ்ச்சியோடு விடுதலையோடு நாம் பாடும். சோத்தரிப்பேன் சோத்தரிப்பேன் இயேசு தேவனை, சோத்தரிப்பேன் சோத்தரிப்பேன் இயேசு தேவனை, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோத்தரிப்பேன் யார், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோத்தரிப்பேன் யார். உதடுகளின் கனியாகிய சோத்திர பலி, உதடுகளின் கனியாகிய சோத்திர பலி, செலுத்துகிறேன் யார், இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேன் யார். ஸ்தோத்திரிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன் இயேசு தேவனை, ஸ்தோத்திரிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன் இயேசு தேவனை, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்திரிப்பேன் யார், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்திரிப்பேன் யார். பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, உம் சுத்தமுள்ள இரத்தத்தினால் தோய்த்ததினாலே, உம் சுத்தமுள்ள இரத்தத்தினால் தோய்த்ததினாலே, சோத்தரிப்பேன் சோத்தரிப்பேன் இயேசு தேவனை, சோத்தரிப்பேன் சோத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோத்தரிப்பேன், என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோத்தரிப்பேன். என்னுடைய நோய்களையும் காயங்களாலே, என்னுடைய நோய்களையும் காயங்களாலே என்றென்று தீர்த்ததினால் சோத்தரிப்பேன், என்றென்று தீர்த்ததினால் சோத்தரிப்பேன். சோத்தரிப்பேன் சோத்தரிப்பேன் இயேசு தேவனை, சோத்தரிப்பேன் சோத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோத்தரிப்பேன், என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோத்தரிப்பேன். ஆலயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், ஆலயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், தினமும் என்னை போஷிப்பதால் சோத்தரிப்பேன், தினமும் என்னை போஷிப்பதால் சோத்தரிப்பேன். சோத்தரிப்பேன் சோத்தரிப்பேன் இயேசு தேவனை, சோத்தரிப்பேன் சோத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோத்தரிப்பேன், என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோத்தரிப்பேன். நாளை தினம் உன்னுடைக்காய் என் சிந்தைகளை, நாளை தினம் உன்னுடைக்காய் என் சிந்தைகளை, கவலையற்றதாக்கினதால் சோத்தரிப்பேன், அதை கவலையற்றதாக்கினதால் சோத்தரிப்பேன். சோத்தரிப்பேன் சோத்தரிப்பேன் இயேசு தேவனை, சோத்தரிப்பேன் சோத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோத்தரிப்பேன், என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோத்தரிப்பேன். சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்தோனே, சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்தோனே, சீக்கிரமாய் காண்பதினால் சோத்தரிப்பேன், சீக்கிரமாய் காண்பதினால் சோத்தரிப்பேன்.
ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனை ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனை என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான். தேவன் செய்த நன்மைகளை கடந்த நாட்களிலே கடந்த நிமிடம் வரை தேவன் செய்த உபகாரங்கள் எவ்வளவோ அளவிடாதது. அதெல்லாம் நினைத்து தேவ சமூகத்தில் வந்து சோத்தரிக்கத்தான் ஆராதிக்க தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். துதி பலிகளையும் சோத்திர பலிகளையும் நாம் ஏறெடுக்கும் போது தேவன் மனதுருகி இறங்குகிற தேவனாயிருக்கிறார். நம் ஜெபத்தை கேட்கிற தேவனாயிருக்கிறார். நம்மை தேவைகளை சந்திக்கிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே அவர் சமூகத்திலே நாம் மகிழ்ச்சியோடு காணப்படுவோம். தேவனை எப்போதெல்லாம் சமயம் கிடைக்குதோ, நம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் சமூகத்தில் துதி பலிகளை அதிகமாக ஏறெடுப்போம். ஜெபம் வேறு, சோத்திர பலிகள் வேறு. துதிக்க துதிக்க தேவனுடைய கிருபை பெருகும். அதிகமாக துதி பலிகளை ஏறெடுத்து நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே அதிகாலையிலே அந்த நாளுக்குள் கடந்து வருவோம். ஜெபத்திலே, விண்ணப்பத்திலே, துதி பலிகளிலே, சோத்திர பலிகளே அதிகமாக பெருகுவோம். தேவன் நம்மை நம்முடைய கிருபையினால் நம்மளை பெருக்கி நம்மை ஆசீர்வதித்து பாதுகாப்பார். எந்த பொல்லாப்பும் எந்த தீங்கும் எந்த விதமான பிசாசின் கிரியைகளும் நம்மை அணுகாதபடி தேவன் வேலையடைத்து பாதுகாப்பார். ஆகவே நாம் அதிகமாக தேவ சமூகத்தில் காத்திருக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். துதிக்க ஒப்பு கொடுப்போம். நன்றி பலி, துதி பலி, சோத்திர பலிகளை ஏறெடுக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நம்மை பெருகவே பெருக பண்ணுவார். ஆகவே அவர் சமூகத்திலே மன மகிழ்ச்சியோடு அவரை துதித்து பாடி ஆராதிப்போம். பாடல் புஸ்தகத்திலே 97வது பாடல், 97வது பாடல். வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கியிரும். அருமையா போதகரே வந்தமிடம் தங்கீரோ. அருமையா போதகரே வந்தமிடம் தங்கீரோ. சிறுமையா பங்கீரே சிறியவரா சிறுமையா பந்தீரே சிறியவராம் எங்களிடோ. வறுமையா போதகரே வந்தமிடம் தங்கீரோ. மங்கி இருளாச்சே இருளாச்சே உத்தமரே வாருமையா. களித்திரவு காத்திருப்போ, களித்திரவு காத்திருப்போ. காதலனே கருணை செய்வார், காதலனே கருணை செய்வார். வறுமையா போதகரே வந்தமிடம் தங்கீரோ. நான் இருப்பேன் நடுவில் நெஞ்சே, நாதம் நமஸ்கரிப்பேன். நான் இருப்பேன் நடுவில் நெஞ்சே, நாதாவும் நாமம் நமஸ்கரிக்க.
தந்தீரோ மனக்கண்கள் மறைக்குதையோ மன்னவனா சமூகமலை மனக்கண்கள் மறைக்குதையோ மன்னவனா சமூகமலை இமை போடு மறைந்தீரே இமை பொழுது ஆரம்பியே ஏகுவரா வாருமையா ஏகுவரா வாருமையா அருமையா போதகரே வந்தமிடம் தந்தீரோ உந்தன் மனை திருச்சபையை உலகமெங்கும் வளர்த்திடுவாய் உந்தன் மனை திருச்சபையை உலகமெங்கும் வளர்த்திடுவாய் பந்தமர பரிகரித்தே பந்தமர பரிகரித்தே அருமையா போதகரே வந்தமிடம் தந்தீரோ வறுமையா போதகரே வந்தமிடம் தந்தீரோ சிறுமையா வந்தீரே சிறுமையா வந்தீரே சிறியவரா எங்களிடம் சிறியவரா எங்களிடம் வறுமையா போதகரே வந்தமிடம் தந்தீரோ நம்முடைய போதகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மிடம் வந்து தங்க வேண்டும். அவர் நம்மிலே இந்த வேளையிலே இறங்கி வந்திருக்கிறார். அவர் நம்மை விசாரிக்கிற தேவனாய், நம் ஒவ்வொருடைய பிரச்சனைகளையும் காண்கிற தேவனாய் அவர் நம் நடுவே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகவே சகோதரனே சகோதரியே, எல்லா காரியங்களையும் நாம் தேவன் மேல் வைத்து விடுவோம். கர்த்தர் மேல் நாம் பாரத்தை வைத்து விடுவோம். எதையும் நாம் சுமந்து கொண்டு இருக்க வேண்டாம். எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். அதன் காலத்திலே நேர்த்தியாக அவர் செய்து முடிக்கிற தேவன். ஆகவே அவர் எல்லா காரியங்களையும் நமக்காக செய்து முடிக்க வந்திருக்கிறார். ஒன்றை குறித்தும் கலங்க வேண்டாம். எல்லாவற்றையும் அவர் மேல் வைப்போம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். ஆகவே இந்த வேளையிலே நாம் மன மகிழ்ச்சியோடு அவர் சமூகத்தில் காணப்படுவோம். எந்த லௌகிய கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இந்த உலக பிரச்சனைகளை நம் முன்பாக கொண்டு வர வேண்டாம். எல்லாம் அவர் அறிவார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். மாறாத தேவன் நம்மோடு இருக்கும்போது நாம் ஏன் கலங்க வேண்டும், பயப்பட வேண்டும், திகைக்க வேண்டும்? எதை குறித்தும் கலங்க வேண்டாம். எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. எல்லாமே அவர் பாதை பள்ளியில் இருக்கிறது. நாம் எல்லாவற்றையும் அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். இந்த வேளையிலும் தேவன் நம் நடுவே அசைவாடி கொண்டிருக்கிறார் என்கிற பயபக்தியோடு நாம் காணப்படுவோம். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவளுமாயிருக்கிற அந்த வார்த்தையின்படி நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் அவர் உற்று பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஆகவே அவர் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுத்து அனுப்பத்தான் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே நாம் மகிழ்ச்சியோடு அவர் சமூகத்தில் காணப்படுவோம். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன் என்று வேதம் கூறுகிறது. ஆகவே நாம் மன மகிழ்ச்சியோடு அவர் சமூகத்தில் இருப்போம். மனமகிழ்ந்து அவரை துதித்து பாடுவோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு சோதரம். நம்ம எல்லோரும் முழங்காலில் நின்று பாடல் புஸ்தகத்திலே 193வது பாடல், 193வது பாடல், எப்படி நான் பாடுவேன்
என்ன சொல்லி நான் துதிப்பேன்? எப்படி நான் பாடுவேன்? என்ன சொல்லி நான் துதிப்பேன்? உம்மை எப்படி நான் பாடுவேன்? என்ன சொல்லி நான் துதிப்பேன்? இரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, இரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, உம்மை எப்படி நான் பாடுவேன்? என்ன சொல்லி நான் துதிப்பேன்? அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, என்னை அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, ஐயா ஆறுதல் நாயகனே, ஐயா ஆறுதல் நாயகனே, உம்மை எப்படி நான் பாடுவேன்? என்ன சொல்லி நான் துதிப்பேன்? எப்படி ஓயாமல் முத்தம் செய்யே, உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்யே, ஐயா ஓயாமல் முத்தம் செய்யே, ஐயா ஓயாமல் முத்தம் செய்யே, உம்மை எப்படி நான் பாடுவேன்? என்ன சொல்லி நான் துதிப்பேன்? எப்படி நான் பாடுவேன்? என்ன சொல்லி நான் துதிப்பேன்? என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீரானையா, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீரானையா, ஐயா நல்ல பங்கு நீதானையா, ஐயா நல்ல பங்கு நீதானையா, உன்னை எப்படி நான் பாடுவேன்? என்ன சொல்லி நான் துதிப்பேன்? ஐயா எப்படி நான் பாடுவேன்? என்ன சொல்லி நான் துதிப்பேன்? வருகையில் எடுத்துக் கொள்வீர், உடலை வைத்துக் கொள்வீர், வருகையில் எடுத்துக் கொள்வீர், கூடவே வைத்துக் கொள்வீர், ஐயா கூடவே வைத்துக் கொள்வீர், ஐயா கூடவே வைத்துக் கொள்வீர். உம்மை எப்படி நான் பாடுவேன்? என்ன சொல்லி நான் துதிப்பேன்? உம்மை எப்படி நான் பாடுவேன்? என்ன சொல்லி நான் துதிப்பேன்?
சேற்றில் இருந்து நம்மை தூக்கி எடுத்த தேவன். பாவ சேற்றிலே, அசுத்தத்திலே, உலக சிற்றின்பங்களிலே, உலக மாயிலே சிக்கி தவித்த நம்மை, உலக சிற்றின்பங்களில் தவித்த நம்மை தேவன் தூக்கி எடுத்திருக்கிறார். சகோதரி சகோதரி, அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே அவர் சமூகத்தில் வந்து அவரை துதித்து பாட நம்மை அழைத்து வந்திருக்கிறார். இந்த வேளையிலே நாம் ஒரு சமூகத்தில் ஒரு நன்றி இருதயத்தோடு காணப்படுவோம். தேவன் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி துதிப்போம். அவரை நம்மை ரட்சித்ததற்காக, அவர் உங்களுடைய பிள்ளையாக நம்மை மாற்றி இந்த ஆலயத்திலே அவருடைய சரீரமான சபையில் அங்கமாயிருந்து ஆராதிக்க தொழுது உள்ள நம்மை கொண்டு வந்தபடியால் அவரை நன்றி இருதயத்தோடு துதிப்போம். உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, ஐயா தூக்கி எடுத்தவரே, ஐயா தூக்கி எடுத்தவரே, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். தேவன் நம்மளை அபிஷேகித்து இந்த நாளிலே நம்மை மீட்டெடுத்து நம்மளை இந்த ஆறுதல் கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து, வெளியேறப்பட்ட ரட்சிப்பை கொடுத்து தேவன் அவரை ஆராதிக்க கொண்டு வந்திருக்கிறார். சகோதரி சகோதரி, நாம் மகிழ்ச்சியோடு அவர் சமூகத்தில் காணப்பட வேண்டும். எந்த கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம், உலக காரியங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். எல்லாவற்றையும் நமக்கு பின்னாலே அகற்றி போட்டுவிட்டு நம் முன்னால நம் தேவனுக்கு முன்பாக அவரே நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆகவே நாம் அபிஷேகித்த தேவனை நாம் நன்றி இருதயத்தோடு மகிழ்ச்சியோடு அந்த நாளிலே துதித்து ஆராதிப்போம். அபிஷேகித்தனைப்பவரே, ஆறுதல் நாயகனே, அபிஷேகித்தனைப்பவரே, ஆறுதல் நாயகனே, ஐயா ஆறுதல் நாயகனே, ஐயா ஆறுதல் நாயகனே, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். தேவன் நம் ஒவ்வொருவரையும் அபிஷேகித்திருக்கிறார். இந்த அபிஷேகத்தை பெற வேண்டும். பெறாதவர்கள் தேவ சமூகத்திலே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியை பெறும் பொழுதுதான் அந்த அபிஷேகம் நம்மளை நிரம்பி வழியும். ஆகவே ஞான ஸ்நானம் எடுக்காதவர்கள் சீக்கிரத்திலே அவருடைய சத்தியத்தின்படி நாமத்திலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வீர்கள் என்ற வார்த்தையின்படி நாம் எல்லோரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். சகோதரனே சகோதரி, காலதாமதம் செய்ய வேண்டாம். நாம் ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறக்க வேண்டும். அப்பொழுதுதான் பரலோக ராஜ்யத்துக்குள் நாம் போக முடியும். ஆகவே இந்த நாட்களிலே ஞான ஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படிய முழுமையாக ஒப்புக் கொடுங்கள். ஞான ஸ்நானம் பெறாதவர்கள் ஞான ஸ்நானத்தை பெற வேண்டும். முழுக்க ஞான ஸ்நானத்தை பெற வேண்டும். அதுவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டுங்கிற உணர்வோடு இந்த நாளிலே தேவ சமூகத்திலே நாம் ஒப்புரவாய் இங்கிருந்து கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை உணர்த்துகிறார். ஆகவே காலதாமதம் வேண்டாம். காலங்கள் கடைசி காலங்களில் வந்திருக்கிறோம். ஏனோதான ஒன்று இருக்க வேண்டாம். ஞான ஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய நாமத்தினாலே நாம் ஞான ஸ்நானம் பெற்று அவருடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளியாக மாறுவோம். கர்த்தர் நம்மை நடத்துவா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது எல்லோரும் உங்க உப்புறம் எழுந்து பணிந்து குடிந்தவரை தொழுது கொள்வோம். அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒன்றுமில்ல ராஜா, குப்பைகள் தூசிகள் ஐயா. ஆண்டவரே, எங்களுக்கு இரக்கம் செய்யும்.
பாடலை அங்கீகரித்து ஆண்டவரே எங்கள் தொழுகையை ஆராதனை அங்கீகரித்துக் கொள்ளும். தகப்பனே நீர் பேசும், இந்த நாளிலே நீர் நடத்தும், ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஆட்சிக்கிறேன். அப்பா தகப்பனே, அவருடைய தேசத்தை சுதந்திரமாய் கொடுத்த தேவனை சோத்தரிங்களே இந்த வார்த்தை புரியும். ஆண்டவரே இந்த நாளிலே நீர் ஆண்டவரே எங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த தேசத்தை நீங்கள் சுதந்திரிக்கவும். அப்பா உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவன் உள்ளதை எடுத்துக் கொள்ளப்படும் என்ற வார்த்தையின்படி, மார்க் 5:25 வசனத்தின்படி தகப்பனே நீர் எங்கள் உள்ளவர்களாக ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாங்கள் அனலாய் இருக்கிறவர்களாக மென்மேலும் பெறுகிறவர்களாக உமக்குள்ளே நாங்கள் மனம் மகிழ்ந்து கலிவுறுவர்களாக ஜீவிக்க உதவிச்சு ஆசீர்வதி காத்துக்கொள். தொடர்ந்து நடத்தும் தாமே புதிகான மகிமை எல்லாம் மக்கே செலுத்துவோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லோரும் எழும்பின்று சங்கீதம் வாசிப்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 136 சங்கீதம். 136 சங்கீதம் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவிலான சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய பயத்தினால் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அது நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகி இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஆமென். உட்காருவோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே தேவன் அந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே பங்கு பெற நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆகவே அவர் சமூகத்திலே நாம் மனமகிழ்ச்சியோடு காணப்படுவோம். தேசத்துக்காக, நம் தேசத்தில் நடக்கும் ஒவ்வொரு காரியங்களுக்காக நாம் பாரப்பட்டு ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு மாநிலத்தில் நடைபெறுகிறதான கொள்ளை நோய்கள், அழிவுகள் பயங்கரமாய் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காலத்தில் நாம் சும்மா இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்மை ரட்சித்த ரட்சிப்பு எதற்காக, நம்மை ஏன் தெரிந்து கொண்டார் என்பதை நாம் புரிந்து இந்த நாட்களிலே அதிகமாக ஜெபத்தில் தேசத்துக்காக, தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக, உலக நாடுகளில் நடக்கிற காரியங்களுக்காக நாம் அதிகமாக பாரப்பட்டு ஜெபிக்க நம்மை அர்ப்பணிப்போம். நாம் ஜெப நேரத்தை அதிகமாக்குவோம். அதிகமாக ஜெபித்து தேவ சமூகத்திலே ஜெயம் பெறுவோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது இதனுடைய வார்த்தைக்காக நாம் ஜெபத்தோடு தேவ சமூகத்திலே காணப்படுவோம். தேவன் நம் ஒவ்வொருவருடனும் பேசுவார். நமக்கு தேவையான வார்த்தைகளை கொடுத்த இந்த இடத்திலிருந்து நம்மை ஆற்றி தேற்றி ஒரு பெரிய விடுதலையோடு மகிழ்ச்சியோடு தேவன் அனுப்புவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.
கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற அவருடைய இனிமையான நாமத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். எல்லாருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 24:60 படி நம்முடைய தேவன் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் நாம் ஒவ்வொருவரையும் கோடா கோடி பெருக பண்ணுவாராக. அருமையான ஐயாவினுடைய கண் ஆபரேஷனில் தேவன் கூட இருந்தார். அருமையாய் சுகத்தை கொடுத்து பலப்படுத்தி நம் மத்தியிலே தொடர்ந்து இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் தலைமை போதக ஐயாவுக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து நடத்தி வருகிறாப்புல. ஒரு வாரம் மாத்திரம் ஐயா வர முடியாமல் இருந்தது. தொடர்ந்து அவங்க வர்றாங்க. இந்த மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை தூரமான இடத்துக்கு டாக்டர் போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அடுத்த மாதத்திலிருந்து முதல் செவ்வாய்க்கிழமை ஐயா வருவாங்க. வருகிற 13, 14, 15 அக்கின்றத உபவாச கூட்டம். ஜெபியுங்கள், பங்கு பெறுங்கள். கர்நாடகா மாநிலத்திற்காக, நம்முடைய ஆத்மநேசர் ஐக்கியத்திற்காக, எல்லா திருச்சபைக்காக, உலகத்தில் உள்ள எல்லா அழிவு மாற ரட்சிக்கப்பட, உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்காக 3 நாளும் விசேஷித்த ஜெபம், செய்தி, பாடல்கள் உண்டு. அதில் ஆசீர்வாத ஐயா, துணை போதகர் ஆண்டனி ஐயா, மற்ற நம்ம திருச்சபையில் உள்ள எல்லா ஊழியக்காரர்களும் கலந்து கொண்டு தேவ செய்தி கொடுக்குறாங்க. சோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு சோத்திரம். பங்கு பெறுங்கள். கர்த்தரின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமாம். 15ஆம் தேதி நமக்கு சுதந்திர நாள். இந்த நாளிலும் கூட நமக்கு தேவன் நம்முடைய தகப்பன், நம்முடைய தலைமை போதகர் மாசலமணி ஐயா மூலமாக நமக்கு கொடுத்த விசேஷித்த செய்தி, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனுக்கு உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இதுதான் இன்றைக்கு செய்தி. அதற்கு முன்பாக சுதந்திரத்தை குறித்து 1-2 வசனத்தை பார்த்து நாம் இன்றைக்குரிய செய்திக்கு போக திடீரென்று செவ்வாய்க்கிழமை ஒரு 12:1 மணி இருக்கும். ஐயாவினிடத்திலிருந்து அந்த செய்தியை திருச்சி பக்கத்திலே நாங்கள் போகும்போது பெற்றுக்கொண்டோம். நேற்றைய தினத்திலே அருமையா நேத்தோ முந்தானத்தோ ஐயா சுதந்திர தினத்துக்குரிய வசனத்தையும் சொல்லி, இந்த செய்தியை கொடுத்து வசனத்தை சொல்லி, அதுக்கு பிறகு இந்த வாரத்துக்குரிய செய்தியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். சங்கீதம் 136, சங்கீதம் 136 அதில் 21வது வசனம். அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல கவனிங்க. அன்னைக்கு கானானியருடைய தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சுதந்திரமாய் கொடுத்தார். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வருஷம் சுதந்திர தினமாய் கொண்டாடுகிறோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு 15க்கு பிறகு நாள் வந்துடும் சொல்ல முடியாது. அதனால இந்த ஞாயிற்றுக்கிழமை இப்பவுமே நம்ம சொல்லி ஒரு குட்டி ஜெபம் பண்ணிட்டு அடுத்த செய்திக்கு போகிறோம். அன்றைக்கு கானான் தேசத்தை இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாய் தேவன் கொடுத்தார். இன்றைக்கு நமக்கு அருமையானவர்களே, இந்திய தேசத்தை நமக்கு சுதந்திரமாய் தேவன் கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு கானான் தேசத்தை, கானானியர்களுடைய கானான் தேசத்தை சுதந்திரமாய் தேவன் கொடுத்தார். எதன் மூலமாய் கொடுத்தார்? சங்கீதம் 136 அதில் 21வது வசனம். அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, கானான் தேசத்தை, கானானியர்களுடைய தேசத்தை இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக துதியின் மூலமாய் கொடுத்தார். அடுத்து
அந்த கானான் தேசத்தை இஸ்ரவேலுக்கு தேவன் எப்படி கொடுத்தார் என்றால் கிருபையை கொண்டு கொடுத்தார். துதியின் மூலமாய் தேவன் கானான் தேசத்தை இஸ்ரவேலுக்கு கொடுத்தார். அடுத்து வேதம் சொல்லுகிறது, அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, கிருபையை கொண்டு அந்த தேசத்தை, கானானியர்களுடைய தேசத்தை இஸ்ரவேலுக்கு துதியை கொண்டும் கிருபையை கொண்டும் கொடுத்தார். அடுத்த வசனத்தை பாருங்க, 22வது வசனத்தை, அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எனக்கு அன்பானவர்களே, தேவனுக்கு பிரியமானவர்களே, நமக்கு நம்முடைய இந்திய தேசத்தை, இந்த இந்திய மண்ணை, இந்திய தேசத்தை, பல மொழி, பல ஜாதி, பல மதத்தை சேர்ந்த உள்ளவர்களுக்கு, ஆம், இந்திய தேசத்தை நமக்கும் சுதந்திரமாக ஆகஸ்ட் 15 கொடுத்திருக்கிறார். எதை கொண்டு? கிருபையை கொண்டு. எதை கொண்டு? துதி சோத்திரத்தை கொண்டு. நாமும் நம்முடைய வாழ்க்கையில இருந்த வண்ணமாக கண்களை மூடி கைகளை உயர்த்தி இந்த இந்திய தேசத்தையும் எங்களுக்கு உமது கிருபையை கொண்டு, உமது கிருபையை கொண்டு, உமது கிருபையை கொண்டு, உம்மை துதிக்கிற சோத்தரிக்கிற அனுபவத்தை கொண்டு நீர் எங்கள் இந்திய தேசத்தையும் சுதந்திரமாக தந்தவரே, 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 உமக்கே மகிமை, உமக்கே மகிமை, உமக்கே மகிமை. இந்திய தேசத்தில் சுதந்திரமாக இன்னும் நாங்கள் வாழ உம்முடைய கிருபையை இந்த தேசத்தில் ஊற்று, எங்களில் ஊற்று, எங்கள் மாநிலத்தில், எங்கள் மாவட்டத்தில், நாங்கள் இருக்கிற பகுதிகளிலே ஊற்று. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். துதியினால் உண்டான சுதந்திரம், கிருபையினால் உண்டான சுதந்திரம் இப்பொழுதே 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 நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். இந்தியாவிலே நாங்கள் சுதந்திரமாய் வாழ கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, யுத்தங்கள், ஆண்டவரே, எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போடும், நீக்கி போடும். சுதந்திரமாக நிறைவோடு வாழ அந்த கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம், துதி சோத்திரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென், ஆமென். தேவன் தாமே வருகிற சுதந்திர தினத்தன்று இந்த வார்த்தை கொண்டு நம்மையும் நம்முடைய இந்திய தேசத்தையும் ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆசீர். இந்த வந்திருக்கிறதான ஒரு சகோதரிக்கு அடிக்கடி உடம்பு வீக்காகி தலை சம்பந்தப்பட்ட பலகீனம். அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, உங்கள் சரீரத்தில் அடிக்கடி பலவீனப்பட்டு மிகுந்த போராட்டத்தோடு இருக்கீங்க. இயேசு கிறிஸ்து உங்களை இப்பொழுதே குணமாக்கி சுகமாக்குகிறார். சரி, போகட்டும். இன்றைக்கு நம்முடைய தலைமை போதகர் ஐயா நமக்கு மீண்டும் கொடுத்த கர்த்தருடைய வார்த்தை, மார்க் எழுதின நற்செய்தி 4ஆம் அதிகாரம். இது இன்றைக்குரிய செய்தி. மார்க் 4ஆம் அதிகாரம், பக்கம் 52. நம்முடைய தூத்துக்குடி கிளை சபைக்கு தாளார்குளத்தைச் சேர்ந்த ராஜமணி ஐயாவினுடைய இளைய மகனுக்கு திருமணம் நடந்தது மதுரையில். அவர்களை தூத்துக்குடி சபையிலே கர்த்தர் இணைத்திருக்கிறார். அவர்களுக்காக நாங்கள் கர்த்தருக்கு நன்றி சோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து நீங்கள் 2 பேரும் தொடர்ந்து வரும்படி மாசலமணி ஐயாவினிடத்தில் தொடர்பு கொண்டு அடிக்கடி நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இங்குள்ள எல்லா கூட்டத்திலும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மார்க் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம். உள்ளவன் எவனோ, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், அவனுக்கு கொடுக்கப்படும். இல்லாதவன் எவனோ, இல்லாதவன் எவனோ, அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். உள்ளதும் என்னப்படும்? என்னப்படும்? எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். நல்ல கவனிங்க. உள்ளவன் எவனோ அவனுக்கு, வேதம் சொல்லுகிறது, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், கூட கொடுக்கப்படும். இல்லாதவன் எவனோ, உள்ளதும் அவனை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும்.
எனக்கு அன்பான தேவனுக்கு அருமையானவர்களே, ஒரு அருமையான செய்தி. இந்த செய்தியை ஐயா கொடுக்கும் பொழுது வேதத்திலிருந்து அந்த வசனத்தை எடுக்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ரொம்ப என்னுடைய ஆத்துமா பலனடைந்தது. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், உள்ளவன் எவளோ அது அவனுக்கு அவளுக்கு கொடுக்கப்படும். எதை உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும்? உள்ளவன் எவனோ அவனுக்கு கூட கொடுக்கப்படும். எதை உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும்? முதலாவதாக ஆதியாகத்தின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம். ஆதியாகத்தின் புஸ்தகம் 36 அல்ல 39, மன்னிக்கணும், ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கோங்க. அதுல 6வது வசனத்தை வாசிக்க கேட்டோம். ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம், அவன் போத்திபார் என்ற அவன் தனக்கு உண்டானவைகள் எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் மற்றொன்றை குறித்து விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாக இருந்தான். அதுல உள்ளவனாக இருந்தான் என்கிறதான இடத்துல அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. யோசேப்பு எதை உடையவனாக, எதை உள்ளவனாக இருந்தான்? ஆதியாகமம் 39:6, யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரியம் முகமும் உள்ளவனாக இருந்தான். யோசேப்பு என்பவன் யார்? யாக்கோபினுடைய இளைய மகன். யாக்கோபு ஒரு யூதன். யூதர்கள் இயற்கையிலே ரொம்ப பியூட்டிஃபுல். உலகத்தில் யூதர்கள் தான் டாப் மோஸ்ட் அழகுள்ளவர்கள். இந்தியாவில் பிராமணர்கள் தான் யூதர்கள். யூதர்கள் தான் பிராமணர்களாக இங்கே வந்து தன்னை மாற்றிக் கொண்டார்கள். யூதர்களை பாருங்க, ரொம்ப அழகா இருப்பாங்க. அதுபோல போத்திபாருடைய வீட்டில் வேலைக்கு அமர்த்தப்பட்ட இந்த யோசேப்பு என்ற யூதன் அழகுள்ள ரூபம், அருமையான முகம், அழகான இதை உள்ளவனாக வாழ்ந்தான். ரொம்ப பியூட்டிஃபுல். அது மாத்திரமல்ல, இந்த மகன் வெளி மனுஷனில் மாத்திரம் அழகு உள்ளவனாக வாழல. அதே ஆதியாகத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் வாசிக்க, அல்ல 9வது வசனம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. போத்திபாருடைய மனைவியை பார்த்து யோசேப்பு சொல்றாப்புல, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால், நீ அவருடைய மனைவியாக இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். நல்ல கவனிங்க செல்ல பிள்ளைகளே, செல்ல மக்களே, மதிப்புக்கு மரியாதைக்குரியவர்களே, தேவனுக்கு அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. யோசேப்பு 6வது வசனத்தில் பார்க்கிறோம், வெளி பிரகாரமாக ரொம்ப அழகுள்ளவன். அதே நேரத்தில் உள்ளான மனிதன். 2 மனுஷன் ஒவ்வொருவருக்கும் உண்டு. உள்ளான மனுஷன், வெளி மனுஷன். உள்ளான மனுஷன் நிலும் யோசேப்பு ரொம்ப பியூட்டியாக இருந்தார். ரொம்ப பியூட்டி. பாவத்துக்கு இடம் கொடுக்காதபடி தன்னுடைய ஆத்தும மனிதனை பரிசுத்தமாக வைத்துக் கொண்டார். அப்ப வெளி மனுஷனும் பியூட்டி, உள் மனுஷனும் அழகுள்ளவனாக இருந்தான். நல்ல கவனிங்க, சரீரத்திலும் அழகு, உள்ளுக்குள்ளேயும் அழகு. நீங்க ஒவ்வொருவரும் கருப்போ சிகப்போ
தேவனுக்கு முன்பாக ஆமா வெளி மனிதன் ரொம்ப அழகாக தேவன் படைச்சிருக்கிறார். நம்ம கருப்போ சிகப்போ ஆமா புது நிறமோ யாரா இருந்தாலும் சரி, அருமையான தேவனுக்கு அருமையானவர்களை வெளி மனிதனை அழகாக படைச்சிருக்கிறார். அதே நேரத்தில் யோசேப்பை போல தேவனுடைய உள்ளான மனிதனையும் ஆண்டவர் அழகாக படைத்திருக்கிறார். இந்த உள்ளான மனிதனை அழகுபடுத்துவது எது என்றால் பாவம் அல்ல, பரிசுத்தம். பரிசுத்தம் தான் நம்முடைய உள்ளான மனிதனை அழகாக மாற்றுவது. வெளி மனுஷன் கருப்போ சிகப்போ புது நிறமோ அருமையான தேவனுக்கு முன்பாக ரொம்ப அழகு. இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே டபுள் அழகு. வெளி மனுஷன்லையும் அருமையானவர்களை அழகும் சௌந்தரியம் உள்ளவனாக வாழ்ந்தான். உள்ளான மனுஷன்லையும் பரிசுத்தத்தை மேற்கொண்டு எப்போதும் அவன் பரிசுத்த பாவத்தை மேற்கொண்டு பரிசுத்தம் உள்ளவனாக வாழ்ந்தான். வெளியிலேயும் பரிசுத்தம், உள்ளுக்குள்ளேயும் பரிசுத்தம், சரீரத்திலையும் பரிசுத்தம், உள்ளான ஆத்மாவிலேயும் பரிசுத்தம். இதற்கு காரணம் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் தேவனை அவன் கூட வைத்திருந்தான். தேவன் அவனோடு கூட இருந்தான். தேவன் அவனோடு கூட இருந்தபடினால் அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். அவன் செய்கிற காரியம் எல்லாம் வாய்த்தது என்று ஆதியாகமம் 39 1, 2, 3 தொடர்ந்து நீங்கள் வாசிக்கலாம். அப்ப நாம் எதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும்? அழகுள்ளவர்களாக இருக்க வேண்டும். என்ன அழகு? பரிசுத்தம் என்ற அழகுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். வெளியிலையும் உள்ளுக்குள்ளையும் பரிசுத்தம் என்ற அழகு. பரிசுத்தம் என்ற அழகு. இந்த பரிசுத்தம் என்ற அழகுள்ளவர்களாக, சுருக்கமாய் சொல்ல போனால் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யோசேப்பு வெளி மனுஷன் ரொம்ப அழகு, உள் மனுஷனும் அழகு. போத்திபாருடைய வீட்டுல போத்திபாருடைய மனைவி எல்லாரை விட இவன் மேல கண்ணு பட்டாப்புல ரொம்ப பியூட்டி, அழகா, முடி, ஹேர், ட்ரெஸ், அவனுடைய உடம்பு எல்லாமே அழகா இருக்கிறத கண்ட உடனே இந்த கிழவிக்கு, அருமையானவர்களை தொங்குகிற முகத்துக்கு, இந்த கிழவிக்கு அவன் மேல ரொம்ப ஆசை. எப்ப பார்த்தாலும் என்கிட்ட பாவம் செய்ய. ஒரு நாள் யாருமே இல்லாத போது, யோசேப்பு யாரும் கிடையாது, நீ வா, நம்ம 2 பேரும் பாவம் செய்யலாம். உடனே வெளி மனுஷன் அழகுள்ளவனாக இருந்த போதிலும் உள் மனுஷனும் அவனுக்கு அழகுள்ளதாக தேவன் அவனுக்கு கொடுத்திருந்தபடியினால் அந்த பாவத்தை உதறி தள்ளிவிட்டு ஓடியே போகிறான். நான் இத்தனை பெரிய பொல்லாங்கான பாவத்தை செய்வது எப்படி? தேவன் என்னோடு இருக்கிறார், நான் பாவம் செய்ய முடியாது. பரிசுத்தம் உள்ளவனாக வாழ்ந்தான். அந்த அழகை அவன் பெற்றிருந்தான். நீங்களும் நானும் உள்ளவன் எவனோ அவனுக்கு கூட கொடுக்கப்படும். எதை உள்ளவர்களாக வாழ வேண்டும்? பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். கரங்களை உயர்த்தலாமா? ஆமென். எது உள்ளவர்களா வாழணும்? கண்ணுல பரிசுத்தம், சிந்தையில பரிசுத்தம், மனசுல பரிசுத்தம், வெளியில பரிசுத்தம், உள்ள ட்ரெஸ் உடுத்துகிறதுல பரிசுத்தம், எல்லாம் பரிசுத்தம். கண்ணு மாடுமையக்கூடாது, சிந்தை மாடுமையக்கூடாது. ஆமா, சிந்தை, கண்ணு, கையில பரிசுத்தம், வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தம், நடை, உடை, பாவனையில பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும். அப்பொழுது நமக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். கரங்களை உயர்த்தலாமா? ஹல்லேலூயா. கரங்களை அசைக்கலாமா? வாழ்க்கையில பரிசுத்தம் வேணும் ஆண்டவரே. பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. அசுத்தம் உள்ளவர்களாக நான் வாழக்கூடாது. ஆமென். இந்த அம்மா அசுத்தம் உள்ளவளாக தொங்குகிற கிழவி. இங்க வந்திருக்கிற நிறைய பேரு பாவம் உள்ளவர்களா வாழ்றீங்க. நிறைய பொம்பளை ஆம்பளைட்ட டச். உன் புருஷன் உன் மனைவியோட நீ இசைந்து வாழ ஒப்பக்கூடு. கண்டவங்கிட்டையும் பேசாத, கண்டவங்கிட்டையும் வாட்ஸ்அப்ல, கண்டவங்கிட்டையும் இன்ஸ்டாகிராம்ல, கண்டவங்கிட்டையும் ஃபேஸ்புக்கில் தொடர்பு கொள்ளாத, பல்ல காமிக்காத. என்ன பாஸ்டர், என்ன பிரசங்கம்? இதுதான் இன்னைக்கு பிரசங்கம். உன்னுடைய மனைவி, உன்னுடைய புருஷன், உன்னுடைய பிள்ளைகள்
சோத்திரம். குடும்பமா வாழுங்க, பரிசுத்தத்தை முக்கியம். பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழுங்க. வெளியிலையும் பரிசுத்தம், உள்ளுக்குள்ளேயும் பரிசுத்தம். ஒரு 2 லைன் பாடல்களை பாடி இன்னைக்கு திருவிருந்து உண்டு. அதனால இன்னும் 1-2 வசனத்தை பார்த்து நம்ம அடுத்தடுத்து பகுதி. பெரிய செய்தி இது, நல்ல பெஸ்ட் செய்தி. பரிசுத்தம் உள்ளவர்களாக உள்ளும் புறம்போ பரிசுத்தம். ஆமென். சுத்த ஆவியே ஜீவநதியே எங்கள் மீதிலே பாய்ந்து வந்திடட்டுமே. சுத்த ஆவியே ஜீவநதியே எங்கள் மீதிலே பாய்ந்து வந்திடட்டுமே. சுத்திகரியோம் சுத்திகரியோம் பரிசுத்தவானாய் அலங்கரியோம். சுத்திகரியோம் சுத்திகரியோம் பரிசுத்தவானாய் மாற்றி அலங்கரியோம். சுத்த ஆவியே ஜீவநதியே எங்கள் மீதிலே பாய்ந்து வந்திடட்டுமே. சுத்த ஆவியே ஜீவநதியே எங்கள் மீதிலே பாய்ந்து வந்திடட்டுமே. பரிசுத்தம் உள்ளவர்களாக உள்ளும் புறம்பும் வாழ்வோம். யோசேப்பை போல நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். யோசேப்பு உள்ளும் புறம்பும் பரிசுத்தம் உள்ளவனாக வாழ்ந்தார். யோசேப்பு 20 வெள்ளிக்காசுக்காக அடிமையாக விற்கப்பட்டான். அந்த தேசத்தில் ராஜாவுக்கு அடுத்து இவனை தேவன் அரியணையில் ஏற்றினார், உயர்த்தினார். இந்த தூத்துக்குடியில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இடத்துல இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் இருந்து உங்களை உயர்த்த போகிறார். உள்ளவன் எவனோ அவனுக்கு கூட கொடுக்கப்படும். பரிசுத்தம் உள்ளவன் எவனோ அவனுக்கு கூட 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 கொடுக்கப்படும். கரங்களை உயர்த்தலாமா? அல்லேலூயா. இரண்டாவதாக வேதத்திலிருந்து இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்டோம். இரண்டாவதாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். பைபிள் எடுங்க, பைபிள் எடுங்க. உள்ளவன் எவனோ அவனுக்கு கூட கொடுக்கப்படும். கூடுதலான ஆசீர்வாதம், கூடுதலான நன்மை, கூடுதலான ஜெயம். உள்ளவன் எவனோ அவனுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த பரிசுத்தம் இல்லாதவன் எவனோ இருக்கிறதை ஆண்டவர் பிடுங்கிடுவார். நீதிமொழி 28 அதுல 20வது வசனம். உண்மையுள்ள மனுஷன், உண்மை உள்ள, அந்த உள்ளங்கிற இடத்துல அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமா, சாதாரண ஆசீர்வாதம் இல்ல, பரிபூரண ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம். உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். ஐஸ்வர்யமானதற்கு தீ தீ விரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான், ஆக்கினைக்கு தப்பான். இரண்டாவது, செல்ல மக்களே, மதிப்புக்கு மரியாதைக்குரியவர்களே, கனம் பரிந்தவர்களே, ஐயமார்களே, அம்மமார்களே, தேவனுக்கு செல்ல பிள்ளைகளே, இரண்டாவது, நாம் எதை உள்ளவர்களாக உடையவர்களாக வாழ. உள்ளவன் எவனோ அவனுக்கு கூட கொடுக்கப்படும். இல்லாதவன் எவனோ இருக்கிறதை ஆண்டவர் பிடுங்கிடுவார், பிடுங்கிடுவார். இரண்டாவது, எதை உள்ளவர்களாக, எதை உடையவர்களாக, எதை உள்ளவனாக உள்ளவளாக வாழ வேண்டும், எதை உள்ளவனாக வாழ வேண்டும். வேதம் சொல்லுகிறது உண்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும். பொய்யை உடையவர்களாக, பொய்யை உள்ளவர்களாக வாழக்கூடாது. பொய் எங்கிருந்து வருகிறது? அது பிசாசனிடத்தில் இருந்து வருகிறது. உண்மை எங்கிருந்து வருகிறது? தேவனிடத்தில் இருந்து வருகிறது. தேவன் யார்? அவர் உண்மை உள்ளவர். கரங்களை உயர்த்தலாமா? தேவன் யார்? தேவன் யார்? அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. உண்மை உள்ளவர் என்று அறிந்து இந்த ஊழியத்தை நம் தகப்பன் மாசிலாமணி ஐயாவுக்கு கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, எண்ணாகமம் 12, உண்மை. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து யாரு? உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். எண்ணாகமம் 12ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த உண்மை உள்ளவர்களாக, இந்த உண்மை எங்கிருந்து வருகிறது?
வேதம் சொல்லுகிறது நமது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்மை வருகிறது. அவர் உண்மை உள்ளவர். 1 கொரிந்தியர் 1:9-10 வாசித்து பார்த்தால் நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர். ஆனால் பிசாசு யாரு? அவன் பொய் உள்ளவன். அவன் பொய்யும் பொய்க்கு பிதாவும். பிசாசிடத்துல என்னது உள்ளது? அது பொய். ஆனா உண்மை மாதிரி நடிப்பான். யோவான் 8ஆம் அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்களா? யோவான் 8ஆம் அதிகாரம் 44 பக்கம் 139. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசு ஆனவனால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய. நல்ல கவனிங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய, யூதர்களை பார்த்து இயேசப்பா சொல்றாரு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்பதில்லை. அவன் பொய்யனும். நல்ல கவனிங்க. அவன் யாரு சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறபடினால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். எப்ப பார்த்தாலும் பேய் என்னத்தை உள்ளவனாக? பொய்யை உள்ளவனாக இருக்கிறான். நம்முடைய இயேசு உண்மை உள்ளவர். கைகளை உயர்த்தலாமா? ஹல்லேலூயா. ஆமே. நீதிமொழி 28:20 நீங்களும் நானும் உண்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது தேவன் நம்மளை பரிபூரண ஆசீர்வாதம் உள்ளவன் எவனோ அவனுக்கு கூட கொடுக்கப்படும். கூடுதலான ஆசீர்வாதம், சம்பூரணமான ஆசீர்வாதம், பரிபூரணமான ஆசீர்வாதம், ஜெயத்தின் மேல் ஜெயம். உள்ளவன் எவனோ அவனுக்கு கூடுதலான ஆசீர்வாதம், கூடுதலான சுகம், கூடுதலான நன்மை கிடைச்சுக்கிட்டே இருக்கும். முதலாவது எதை? பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழணும். 2வது உண்மை உள்ளவர்களாக வாழணும். கரங்களை அசைத்து நீங்க திருவிருந்து இருக்கிறபடினால் இன்னொரு அனுபவத்தை பார்த்து நாம் கண்ணீரோடு திருவிருந்துக்கு நேராக, ஜெபத்துக்கு நேராக போகிறோம். கையை உயர்த்தி சொல்லுங்க. பரிசுத்தம் உள்ளவனாக வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். பரிசுத்தம் உள்ளவளாக வாழ. 2வது உண்மை உள்ளவர்களாக வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென். 3வதாக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம், பக்கம் 310, பழைய ஏற்பாடு. ஆகையால் நியாயாதிபதி 7:3 ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன். அந்த உள்ளவன்கிற இடத்துல அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலையிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று. அவன் யுத்தத்துக்கு போக கூடாது. உடனே மீதியானவர்களுக்கு எதிராக யுத்தத்துக்கு அவங்க போக வேண்டாம். அவங்க கீலேயாத் மலையிலிருந்து ஓடி போயிடணும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலையிலிருந்து விரைந்து ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்கள் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 22,000 பேர் திரும்பி 22,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 11,000 பேர் மீதியாயிருந்தார்கள். 3வது எதை அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள்
மீதியானோட யுத்தத்துக்கு போகும் பொழுது அதுல 22,000 பேர் எதை உள்ளவர்களாக இருந்தார்கள்? வேதம் சொல்லுகிறது பயமும் திகிலும் உள்ளவர்களாக இருந்தார்கள். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் அருமையானவர்களே, நீங்களும் நானும் பயமும் திகிலும் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. பயம் உள்ளவர்களாக நாம் இருக்கக்கூடாது. எப்போதும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உள்ளவர்களாக இருக்கணும். மற்றபடி எதை குறிச்சோ நம்ம பயப்படக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் பயமும் திகிலும் உள்ளவர்களாக இருக்கிறோம். அன்றைக்கு பயமும் திகிலும் உள்ள 22,000 பேரை ஆண்டவர் பார்த்து சொன்னார், கீழையாத்து மலையிலிருந்து ஓடிப்பாங்க. கிதியோனே, உன்னோடு இவர்கள் யுத்தம் பண்ணுவதற்கு தகுதியானவர்கள் அல்ல என்று ஆண்டவர் பேசினார். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலும் அருமையானவர்களே, நமக்கு சாத்தானோடு யுத்தம், பொறாமையோடு யுத்தம், நோயோடு, கடனோடு யுத்தம், பகையோடு யுத்தம், பலவிதமான காரியத்தில் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த யுத்தத்தை ஜெயிப்பதற்கு நாம் எடுத்துக்கொள்ளுகிற ஆயுதம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உடையவர்களாக நாம் வாழ வேண்டும். எவ்வளவு ஒரு அருமையான நம்முடைய தகப்பன் மாசிலாமணி ஐயா மூலமா நமக்கு கிடைக்குது பாருங்க, எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. இதை உடையவர்கள் எவர்களோ அவர்களுக்கு கூட எல்லாம் கொடுக்கப்படும். கரங்களை அசைக்கலாமா, கரங்களை உயர்த்தலாமா? பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ்வோம். இரண்டாவது, உண்மை உள்ளவர்களாக வாழ்வோம். மூணாவது என்னது சொல்லுங்க? தெய்வ பயம் என்ற ஆயுதம் உள்ளவர்களா. இதை வச்சு பொறாமையோடு யுத்தம் பண்ணுவோம். நம்முடைய பில்லி சுனிய செய்வனையோடு யுத்தம் பண்ணுவோம். பகையோடு யுத்தம் பண்ணுவோம். அருமையா, இதை உடையவர்களாக இருக்கும் பொழுது மீதியானியர்களை அன்றைக்கு ஜெயித்தது போல நாமும் இந்த தூத்துக்குடியில நாம் இருக்கிற இடத்துல எதை ஜெயிக்கணுமோ ஜெயிக்கும்படி செய்வா உள்ளவன். இந்த மூன்றை உள்ளவன் எவனோ அவனுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆமென். அப்படியே ஆக கடவுள். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். பரிசுத்தம் உள்ளவர்களாக நாம் வாழ்வோம். உண்மை உள்ளவர்களாக வாழ்வோம். மூணாவது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆயுதம் உள்ளவர்களாக வாழ்வோம். ஆமென். யாக்கோபெனும் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபெனும் சிறு கூட்டமே பயப்படாதே, கர்த்தர் துணை நிற்கிறார். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, கர்த்தர் துணை நிற்கிறார். என் யாக்கோபே பயப்படாதே, கர்த்தர் துணை நிற்கிறார். பயப்படாதே, கர்த்தர் துணை நிற்கிறார். உனது கூடாரம் அழகாய் மாற்றிடுவே, நீ பரவி போகிற ஆராய் மாறிடுவாய். உனது கூடாரம் அழகாய் மாற்றிடுவே, நீ பரவி போகிற ஆராய் மாறிடுவாய். உன்னை வாசனை வீசும் சந்தன மரமாய் நாட்டுவே, உன்னை வாசனை வீசும் சந்தன மரமாய் நாட்டுவே. என் யாக்கோபே பயப்படாதே, கர்த்தர் துணை நிற்கிறார். பயப்படாதே, கர்த்தர் துணை நிற்கிறார். யாக்கோபெனும் சிறு கூட்டமே பயப்படாதே, கர்த்தர் துணை நிற்கிறார். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, கர்த்தர் துணை நிற்கிறார். எல்லோரும் கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தப்படுவோம். வரிசையாக அப்படி முழங்காலிடுங்கள். ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் முழுக்க ஞான ஸ்நானம் அப்படியே முழங்காலிடும்படி வரிசையாக பண்ணுங்க. கர்த்தாவே, இந்த நல்ல விளைக்காக உமக்கு சோத்திரம். இந்த திருவிருந்துக்கு நீர் எங்களை ஆயத்தப்படுத்து. ஐயா இன்னைக்கு கண்ணீரோடு சொன்னாங்க, ஞானஸ்தானம் பெறாதவங்கள் எல்லாம் சத்தியத்தின்படி மூழ்கி ஞானஸ்தானம் கண்டிச்சு சொன்னாங்க. எடுங்க, சீக்கிரம் எடுங்க.
ஒப்பு கொடுங்க. 1 கொரிந்தியர் 11:23. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே, தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே, உம்தனுக்கே என்னை தாங்கி அருளோம், உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன், என்னை தாங்கி அருளோம், தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. எல்லாரும் தேவனுடைய சரீரத்தை கொடுத்தபடினால் கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லுவோம். சோத்திரம், 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 சோத்திரம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என்ற ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இயேசுவின் இரத்தம் உந்தன் சித்தமே செய்வேன், எந்தன் சித்தம் ஒளித்திடுவேன், உந்தன் சித்தமே செய்வேன், எந்தன் சித்தம் ஒளித்திடுவேன், எந்த இடம் எனக்கு காட்டினோம் இயேசுவே அங்கே இதோ போகிறேன், எந்த இடம் எனக்கு காட்டினோம் இயேசுவே அங்கே இதோ போகிறேன், தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரம் உமக்கே, தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே, உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கி அருளோம், உந்தனுக்கே ஊழியம் செய்ய தாங்கி அருளோம். ஜெபிப்போம். சோத்திரம் தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. மகா இரக்கமும் கிருபையுள்ள எங்கள் தேவாதி தேவனே சுமராஜா, இந்த அருமையான இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் பங்கு பெற நம்முடைய பிள்ளைகளா எங்களை ஒரு மனதோடு கூட்டி சேர்த்து இந்த இடத்திலே துதிக்கவும் பாடவும் போற்றவும் புகழவும் உம்முடைய சத்தியத்தை கேட்கவும் நாளிலே நீர் கொடுத்த சிலாய்க்கத்திற்காக
உம்மை நன்றி இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் எது உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று எங்களோடு பேசினீரப்பா. தகப்பனே, பரிசுத்தம் உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, பயம் திகில் இல்லாதவர்களாக நாங்கள் உமக்காக சாட்சியாக இந்த உலகத்தில் ஒரு ஜெய ஜீவியம் கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைதான் நடத்தும். ஆண்டவரே, உம்முடைய சரீரமும் ஆண்டவரே உம்முடைய ரத்தமும் இந்த உலகத்தில் எதை செய்ததோ அதே நாங்கள் செய்து உம்முடைய நாமத்தை பிரசாப்படுத்த கிருபைதான். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, குடும்பம் ஆசீர்வதி, அவர்கள் செய்கிற உத்தியோகம், தொழில், பிசினஸ், ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். போக்கில வரத்திலும் காத்துக்கொள். நன்மையின் கிருபையும் அவர்களை தொடரட்டும். நடத்தும் ஆண்டவரே, இந்த கரத்தில் எல்லா குடும்பங்களையும் ஒப்பு தொடர்ந்து உடைய ரத்த கோட்டைகளை மூடியும் மறைத்து காத்துக்கொள். எங்கள் ஐயா ஆசீர்வாதம், அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். பாசு ஜெயக்குமார் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதியும். எங்கள் கிளை ஊழியர்கள், கிளை சபைகள், விசுவாச குடும்பங்கள், மூப்பர்கள், பிள்ளைகள் எல்லோரையும் ஆசீர்வதி நடத்தும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் நடத்தும். தாழ்ச்சி விரும்பியாக்கி உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகனமாக்கி எல்லாம் அம்மக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆத்துமனேசரா கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தின் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை நீர் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பத்து நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். உதவி செய்கிறார், பலன் தருகிறார். உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.